தரமாக இருக்கிறது. என் நாட்டில் அரசு நடத்துவது ஏன் தரமற்று இருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிலும் இளைய தம்பிதங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் பயணம் யாருக்கானது? இந்த தேர்தலில் நாங்கள் நிற்பது யாருக்காக? ஏன் நாங்கள் கூட்டணி வைத்து தோற்றிட்டு கூடாது? இருக்கலாம், 10 சீட்டு வாங்கலாம், 15 சீட்டு வாங்கலாம், வெல்லலாம், பாராளுமன்றம் செல்லலாம், சட்டமன்றம் செல்லலாம். சென்று என்ன செய்யலாம்? மேசையை தட்டலாம், தண்ட சம்பளம் வாங்கி செலவு செய்யலாம். வேற என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? கோடி கோடியாக கூட்டணி வைத்தால் பணம் கொடுத்திருப்பார்கள். பணமா இனமா? வருமானமா இனமானமா? எதன் பக்கம் நிற்க உங்கள் பிள்ளைகள்? அறிவார்ந்த சொந்தங்கள் எண்ணி பாருங்கள். ஏன் நாங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும்? நீங்கள் தான் கேட்கிறீர்கள் ஒரு மாற்று வேண்டும் என்று. யார் மாற்று? இதில் யார் மாற்று? இங்கே நிற்கிற 3 கூட்டணிகளில் யார் மாற்று? யார் புதியவர்? யார் புதிய சிந்தனை, புதிய கோட்பாடு, புதிய கொள்கைகளை யார் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள்? ஏன் எல்லாவற்றையும் இலவசமாக தர முடிந்த இந்த அரசுகளால் தண்ணீரை ஏன் இலவசமாக தர முடியவில்லை என்ற கேள்வியை நீங்கள் ஏன் எழுப்பவில்லை? ஏன் எழுப்பவில்லை? கல்விக்கு வரி, மருத்துவத்துக்கு வரி, குடிநீருக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி எடுத்துக்கொண்ட இந்த அரசுகள் ஏன் தனியாரிடம் வாங்க கையெந்த வைக்கிறது? தரமான கல்வி முதலாளி, தரமான மருத்துவம் முதலாளி. ஏன் அரசு முடியவில்லை? முடியவில்லை. அப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு மூடிவிட வேண்டியதானே? அரசு பள்ளிக்கூடம் கல்லூரியில் எதற்கு? எதற்கு? இதை ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. எல்லா தேர்தலையும் போல இதை கடந்து நடந்து மறந்து விட முடியாது. என் உடன் பிறந்தவர்களே, மாற்றம் என்பது வெறும் வெற்றி சொல்லல்ல, அது செயல். செயல். நாங்கள் ஏன் இங்கு வந்தோம்? அடிமைகள். அந்த அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று விடுதலை பெறவே வந்தோம். எப்படி அடிமைகள்? முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குடிமை குடிமையர், திசையலாம் பலகுரு திசையலாம் பறந்து வகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள் என்கிறார் பெரும்பாவலர் தாத்தா பெருஞ்சித்திரனார் அவர்கள். வான்மிகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளம்பெரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனிலை முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காண்பர் பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தைகள் சென்றவர். என் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். எல்லாம் இருந்தது, ஆனால் அடிமைகள். ஏன் அடிமையானோம்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.